சில பேர் சொல்கிறாங்க, என்ன வேலைக்கு போகிறேன்னு பில்டப் பண்ணுற, சமைக்க தானே போகிற, இது ஒரு வேலையாக உங்கள் வீட்டில் தினமும் சமைக்கிற இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் சமைக்கிறது வேறு, வேலைக்கு போகிற வீட்டில் சமைக்கிறது வேறு. இந்த பாத்திரத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து 1 கிலோ நூடுல்ஸ், 1 கிலோ ப்ளைன் நூடுல்ஸ். ஆனால் ஒன்று ஒட்டாமல் செய்யணும். இதில் எவ்வளோ பக்குவம் இருக்குது தெரியுமா? பீன்ஸு கேரட்லாம் வேகணும், அடியில் பிடிச்சிருக்கக்கூடாது, டேஸ்ட்டாகவும் இருக்கணும். எவ்வளோ சிரமம். உப்பு நோன்பு வேறு வச்சுருக்கேன், உப்பு கரெக்டாக இருக்கணும், கூட ஆயிடக்கூடாது. நிறைய சிரமங்கள் இருக்குது. ஈஸி கிடையாது. ஒவ்வொருத்தவங்க வேலையிலையும் ஒவ்வொரு சிரமம் இருக்க தான் செய்யுது. ஈஸியாக பேசுகிறாங்க மக்கள். வீட்டு வேலைக்கு தானே போகிற, கூட்டி தொடச்சி பாத்திரம் தானே விளக்குற. அது கிடையாது. பாத்திரம் எவ்வளோ பாத்திரம் போடுவாங்க, எப்படி கூட்டுறது, எப்படி துடைக்கிறது, கிச்சன் நார் அடிச்சிருப்பாங்க. இதே நம்ம ஆள் போகலைன்னா நீட்டாக வச்சுருப்பாங்க. வேலைக்கு ஆளுன்னு போயிட்டோன்னா நார் அடித்து வச்சுருப்பாங்க. வீட்டு வேலைன்றது ஈஸி கிடையாது. இது வந்து யாருக்காகனா, அந்த ஈஸியாக இருக்குது, என்ன வேலை போகிற மத்தியானம் வர்றேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மேகியை உள்ள கையை விட்டு நான் கிண்டுறதுக்குள்ளே ஒரு கையில் துணியை சட்டி பிடிச்சிக்கணும், இன்னொரு கையில் கிண்டுறதுக்குள்ளே என் கை பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள் தெரியுதா, இந்த பக்கம் பாருங்கள், அந்த கரண்டி பிடிச்ச இடத்துல செவந்து போச்சு. அந்த மேலே விரலுக்கும் கீழேக்கும் வித்தியாசம் தெரியுதா? செவந்து போச்சு கிண்டுறதுக்குள்ளே. இதுவும் லேசான வேலை கிடையாது. ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.